இன்னைக்கு இந்த வீடியோல நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடில அதிக வியூஸ் அள்ளிய டாப் 10 தமிழ் படங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல 10ஆவதா பார்க்க போறது நெல்சன் டைரக்ஷன்ல சன் பிக்சர்ஸ் தயாரிச்சு தளபதி விஜய் நடிச்சு வெளியான படம் தான் பீஸ்ட். இந்த படம் ரிலீஸ் ஆனப்ப கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில அதிக வியூஸ் அள்ளி 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த படம் இதுவரைக்கும் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில 78 லட்சம் பார்வையாளர்களை ஈர்த்திருக்கு. இந்த படத்துல தளபதி விஜயோட சேர்ந்து பூஜா ஹெக்டே, யோகி பாபுன்னு ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல 9வது இடம் பிடிக்கிறது அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன் நடிச்சு வெளியான படம் தான் டிராகன். இந்த படம் ஒரு மெகா ஹிட்டான திரைப்படம். இந்த படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பெரிய அளவில் ஹிட் அடிச்சிச்சு. இந்த படம் இதுவரைக்கும் 87 லட்சம் பார்வையாளர்களை ஈர்த்து 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. 8வது இடம் பிடிக்கிறது சங்கர் டைரக்ஷன்ல உலகநாயகன் கமலஹாசன் நடிச்சு வெளியான படம் தான் இந்தியன் 2. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தியன் படத்தோட 2வது பாவங்கிறனால பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா இந்த படம் பெரிய அளவில் தோல்வியை தான் சந்திச்சிச்சு. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் ஒரு படுதோல்வியான படமா இருந்துச்சு. ஆனா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில இந்த படம் அதிக அளவில் வியூவர்ஸ் அள்ளி இருக்கு. இந்த படம் இதுவரைக்கும் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில 93 லட்சம் பார்வையாளர்களை ஈர்த்து 8வது இடத்தை பிடிக்குது. இந்த லிஸ்ட்ல 7வது இடம் பிடிக்கிறது பிரேம்குமார் டைரக்ஷன்ல கார்த்தி அரவிந்த் சாமி சேர்ந்து நடிச்ச ஒரு ஃபீல் குட்டான படம் தான் மெய்யழகன். இந்த படம் இதுவரைக்கும் 1 கோடி பார்வையாளர்களை ஈர்த்து 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த லிஸ்ட்ல 6வது இடம் பிடிக்கிறது வெங்கி அல்லூரி டைரக்ஷன்ல தனுஷ் நடிச்சு பைலிங்குவலா ரிலீஸ் ஆன படம் தான் வாத்தி. இந்த படம் தியேட்டர்லயும் ஓடிடிலையும் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. இந்த படம் இதுவரைக்கும் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில 1.18 கோடி பார்வையாளர்களை ஈர்த்து இந்த லிஸ்ட்ல 6வது இடத்தை பிடிக்குது. 5வது இடம் பிடிக்கிறது வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தளபதி விஜய், பிரசாந்த், பிரபுதேவான்னு ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சு வெளியான படம் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற கோட் படம். இந்த படம் ரிலீஸ் ஆனப்ப ஒரு சில விமர்சனங்களை பெற்றாலும் இந்த படம் தியேட்டர்ல ஒரு நல்ல வசூல் அளிச்சு. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில இது வரைக்கும் 1.22 பார்வையாளர்களை ஈர்த்து பெரிய அளவுல சாதனை புரிஞ்சிருக்கு. 4வது இடம் பிடிக்கிறது அமரன். சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி சேர்ந்து நடிச்ச ஒரு மெகா ஹிட்டான படம் தான் அமரன். இந்த படம் சிவகார்த்திகனோட கெரியர்ல ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை படமா இருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆனப்பையும் பெரிய அளவுல பாராட்டப்பட்டுச்சு. இந்த படம் இதுவரைக்கும் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில 1.36 கோடி பார்வையாளர்களை ஈர்த்து 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த லிஸ்ட்ல 3வது இடம் பிடிக்கிறது வினோத் டைரக்ஷன்ல தல அஜித் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் துணிவு. இந்த படம் ரிலீஸ் ஆனப்ப கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வசூல்ல ஒரு சாதனை புரிஞ்சு. இந்த படம் இதுவரைக்கும் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில 1.64 கோடி பார்வையாளர்களை பெற்று இந்த லிஸ்ட்ல 3வது இடத்தை பிடிக்குது. இந்த லிஸ்ட்ல 2வது இடம் பிடிக்கிறது லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல தளபதி விஜய் நடிச்சு வெளியான படம் தான் லியோ. இந்த படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் எல்சிஓல இருக்கா இல்லையாங்கிறது இந்த படத்தோட எதிர்பார்ப்பை பெரிய அளவுல எகிர வச்சுச்சு. இந்த படத்துல விஜயோட சேர்ந்து த்ரிஷா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன், சஞ்சய் தத்னு ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனப்பையும் பெரிய அளவுல வசூல் அளிச்சு. இந்த படம் இதுவரைக்கும் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில 2.21 கோடி பார்வையாளர்களை பெற்று இந்த லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடிக்குது. கடைசியா இந்த லிஸ்ட்ல முதலிடம் பிடிக்கிறது. இந்த படம் இந்த லிஸ்ட்ல முதலிடம் பிடிக்கும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. விஜய் சேதுபதி நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் மகாராஜா. இந்த படம் விஜய் சேதுபதியோட 50வது படமா ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ஒரு மெகா ஹிட்டான படமா அமைஞ்சு ஜப்பான் வரைக்கும் இந்த படம் பெரிய அளவுல ஹிட் அடிச்சிச்சு. இந்த படம் இதுவரைக்கும் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில 2.71 கோடி பார்வையாளர்களை ஈர்த்து இந்த லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்.